ஜெயகாந்தனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம். சி. சில நேரங்களில் சில மனிதர்கள். ஜெயகாந்தன் அவர்கள் தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே டேஸ் பாரதத்தை எழுதினார். ஏ. வியாசர். நாற்பொருள் பயத்தலோடு. இதில் நாற்பொருள் என்பது பி. அறம் பொருள் இன்பம் வீடு. கலைப்பணி என்றாலே அதனுள் அடங்குவது எது? பி. சமூக பார்வை. ஜெயகாந்தன் வாழ்ந்த காலம் எது? ஏ. 1934 to 2015. பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்க நூல் எது? சி. வாழ்விக்க வந்த காந்தி. முன்ஷி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு. ஏ. ஒரு கதாசிரியரின் கதை. தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை அமைந்த தொகுப்பு எது? பி. யுகசந்தி. தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரை எழுதும் பழக்கமுடையவர் யார்? டி. ஜெயகாந்தன். கீழே குறிப்பிட்டவர்களில் ஜெயகாந்தன் யாரை பற்றி கவிதை எழுதியுள்ளார்? பி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சோவியத் நாட்டின் விருது பெற்ற ஜெயகாந்தனின் நூல் எது? பி. இமயத்துக்கு அப்பால். மாறுபட்ட குழுவினை தேர்வு செய்க. டி. பிரளயம் கைவிலங்கு. கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்பினை கண்டறிக. ஏ. குருபீடம். கோபாலபுரத்து மக்கள் என்ற நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு? ஏ. 1991. சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் யார்? பி. ஜெயகாந்தன். உன்னைப்போல் ஒருவன் திரைப்படத்திற்காக ஜெயகாந்தன் பெற்ற விருது? ஏ. குடியரசுத் தலைவர் விருது. கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தன் மொழிபெயர்ப்பு நூலினை கண்டறிக. டி. ஒரு கதாசிரியரின் கதை. படிக்காத மேதை என்று கா. செல்லப்பன் குறிப்பிடும் எழுத்தாளர் யார்? பி. ஜெயகாந்தன். திரைப்படமான ஜெயகாந்தனின் குறும்புதினம் எது? பி. யாருக்காக அழுதான். ஜெயகாந்தன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு? ஏ. 1972.